திரு கலை, அதிமுக சிதறுண்டு கிடக்குது அப்படின்னு சொல்றாரு திரு கேசிபி, அப்படித்தான் இருக்கா? இல்லை, சிதறுண்டு கிடக்குதா இல்லையாங்கிறது வேற ஒரு விஷயம். ஒருங்கிணைப்பு வேணும்னு சொல்கிறத நானும் ஆதரிக்கிறேன். பட் எப்படி ஒருங்கிணைப்பு வருங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஒருங்கிணைன்னு சொல்லிகிட்டே இருந்தால் ஒருங்கிணைஞ்சிருவாங்களா? ரொம்ப காலமாக 2 வருஷம் மேலே சொல்லிகிட்டே இருக்கிறோம், எல்லாரும் சொல்கிறோம். ஆனால் ஒருங்கிணைப்பு எப்படி வரும்? முதல்ல நான் சொல்கிறது, ஓபிஎஸ்க்கும் சசிகலாவுக்கும் ஒருங்கிணைப்பு வந்துருச்சா? ஒன்றா கூடி நாங்கள் பேச போகிறோம் சொல்லி அப்போ எது தடையாக இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஒருங்கிணைப்பு அதாங்க தடைங்கிறது நீங்கள் இப்போ இருக்கிற பொசிஷனை, ஸ்டேட்டஸ் அப்படி ஏற்றுக்கிறணும். அதிமுகவில் இப்போ என்ன இருக்கோ அந்த கட்டமைப்பை ஏற்றுக்கிட்டு தான் உள்ளே யாரும் வர முடியும். அப்போ எடப்பாடி அவர்கள் பொதுச் செயலாளர் பதவியை இருக்கிறார், தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருக்கிறார். ஒற்றை தலைமைக்காக பொதுக்குழு குரல் கொடுத்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஓபிஎஸ் அவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்காரு. இந்த நேரத்தில் திரும்ப யார் வரணும்னா, என்னை பொறுத்தவரையில் இந்த ப்ரீ கண்டிஷன் ஒன்று இருக்குது. அவர் பொதுச் செயலாளர் என்பதை ஏற்றுக்கொள்ளும் போது தான் பேச முடியும். அப்போ அவர் தன்னுடைய பொசிஷனை விட்டுட்டு யாரோட பேசுவாரா? அந்த ப்ரீ கண்டிஷனை யார் போட்டது, யாருக்கு போட்டது? இல்லை, நான் சொல்கிறேங்க, இந்த ப்ரீ கண்டிஷனை ஒத்துக்கிறாம எப்படி அங்கே பேச்சுவார்த்தை நடத்த முடியும்? அப்படி நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தையினால என்ன பலன்கள் இருக்க முடியும்? அப்போ நீங்க சொல்றத பார்த்தா சமரசம் செய்து கொள்ள வேண்டியது ஓபிஎஸ் தான் அப்படின்னு சொல்றீங்களா? நான் யாரையும் சமரசம் செஞ்சுக்கோங்க சொல்லலை. இந்த ப்ரீஎம்டிவ் பொசிஷனை ஒத்துக்கிட்டு தான் நீங்கள் அங்கே உள்ள நுழைய முடியுங்கிறேன். அது இல்லாமல் எப்படி எடப்பாடி அந்த பொசிஷனை விட்டு கொடுக்குறதுக்கு அவர் முன் வருவாரா? வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே இல்லை. அவர் வரணும்னா அவர் பெரிய தியாகியாக இருக்கணும். அவ்வளோ பெரிய தியாகியான்னு எனக்கு தெரியாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, சசிகலா நான் பொதுச் செயலாளர்னு சொல்வதை ஓபிஎஸ் ஏற்றுக்கொள்கிறாரா? ஏத்துக்கிறல. அவர் அஃபிடவிட்ல சொல்றாரு. இப்போ ஓபிஎஸ் தன்னை தியாகி அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அப்போ அந்த சமரசத்தை, நீங்க சொல்லக்கூடிய சமரசத்தை செஞ்சுக்கிட்டு அவர் வர்றதுக்கு முன் வருவாரா? ஏங்க, அவர் இப்போ சமரசம் செஞ்சு தியாகம் செய்கிறேங்கிறாரு. என்ன பொசிஷன் வேணால் நான் எல்லா தியாகத்துக்கும் தயாராக இருக்கிறேங்கிறாரு. ஓகே, அவர் சொல்கிறவர் பொதுச் செயலாளர் பதவி எடப்பாடிக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. அதாவது இவர் நான் தியாகம் செய்வேன், எடப்பாடியும் தியாகம் செய்யணும்னு சொல்கிறாரு. அர்த்தம் அதுதான். ஏன்னா அவர் கூட இருக்கிறவங்க இப்போ தம்பி சுப்பிரமணியத்தை கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவார்? எடப்பாடி பொதுச் செயலாளரை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லுவார். நீங்கள் பொதுச் செயலாளர் சசிகலா அம்மா தானே பொதுச் செயலாளர்னு திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? ஓபிஎஸ் ஏற்றுக்கிறாரா? அதுதான் கேள்வி. அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீதிமன்றத்தில் அவர் கொடுத்த அஃபிடவிட்டில் அவங்க நீக்கப்பட்டவங்க, கட்சியிலேருந்து 2017 பொதுக்குழுவில் நீக்கப்பட்டவங்க, அவங்க பொதுச் செயலாளர் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இதில் அவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ் முதல்ல வர வேண்டியிருக்குது இல்லையா? அவங்க அதாவது இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் தலைமை தாங்கிற என்னுடைய நண்பர் கேசிபிக்கு நான் அதான் சொல்கிறேன். நீங்கள் எடப்பாடி சோத்தில் மோதி பிரயோஜனம் இல்லை, உங்கள் தலை தான் உடைஞ்சி போகும். நீங்கள் இந்த 2 பேரையும் ஒருங்கிணைக்க முதல்ல முயற்சி எடுங்க. அது ஏதோ சொல்ல விரும்புகிறார், சொல்லட்டும். சொல்லுங்க திரு கேசிபி. இல்லை, அதாவது நாங்கள் எடப்பாடியவோ ஓபிஎஸ்ஐயோ சசிகலாவையோ ஒருங்கிணைக்க நினைக்கல. அதிமுக என்கிற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சியை ஒருங்கிணைக்க நினைக்கிறோம். அப்ப எடப்பாடி கலை சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கிட்டோம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அவர் பொதுச் செயலாளராக, அவர் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு இந்த ஒருங்கிணைப்பு பற்றி நம்ம பேசலாம் என்று எங்க ஒருங்கிணைப்பு குழுவோடு அவர் சொல்லலாம்ல. அப்பதானே நாங்க அதற்கு உண்டான முயற்சிகளை எடுக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது, சசிகலாவையும் ஓபிஎஸ்ஐயும் ஒருங்கிணைக்கிறது எங்க வேலை இல்லை. கலை சொல்றாரு அவங்களுக்குள்ள முதல்ல ஒருங்கிணைக்கணும். அப்படி ஒரு ஒருங்கிணைந்தால் கழகமாகத்தான் இருக்கும். ஒரே சமுதாயம் அவர் அங்கீகரிக்கவும் இல்ல. அப்போ இந்த தகவலை எப்படி உங்ககிட்ட அவர் சொல்வார்? இல்லைங்க, சரி, பொது வெளியில சொல்லட்டும், கலை கிட்ட சொல்லட்டும். கலை கிட்ட சொல்லி கலை நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசி முடியுங்கன்னு சொல்லட்டும். பத்திரிகைகள் அவர் அறிவிக்கட்டும், என்னுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு எல்லாரும் இணையட்டும் என்று சொன்னா அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்கல்ல. சரி, நீங்க கட்சி வெற்றி பெறணும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமோ ஒழிய மேல வந்து ஓபிஎஸ் கீழே போயிடணும்னோ. நீங்க பாஜக கூட்டணியை விட்டுட்டு வருவாங்களா? அவங்க தனி மனிதர்கள் எங்களுக்கு பாஜக கூட்டணியை விட்டுட்டு வருவாங்க. அடுத்த கேள்வி, பாஜக கூட்டணியை விட்டுட்டு வர தயாரா இருப்பாங்களா அவங்க?
அதுக்கு கலை பதில் முடிச்சிட்டு சொல்லுங்க. திரு கேசிபி கலை பாஜக முடிச்சிட்டு நான் அடுத்த சுற்றுல வரேன். கேசிபி நீங்க முன்னாடி சொல்லிட்டு இருந்த விஷயத்தை தான் நான் இப்போ உங்களுக்கே சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருச்சு. நீங்க ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்த விஷயம்தான். அதாவது பாஜக தலைமையை விட்டுட்டு அவங்க வருவாங்களா? பாஜக தலைமை இல்லை என்பதில் உறுதியாக இருக்குது அதிமுக. எடப்பாடி சார், நீங்க கண்டிஷனா சொல்லுங்க சார். எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கணும். நீங்க அந்த பாஜகவுடைய நோக்கத்தை நீங்க உங்களுக்கு தெரியும், நல்லாவே ஓகே தெரியும். ஒரு முக்கியமான பாயிண்ட முன் வச்சிருக்கீங்க. சொல்லுங்க. பாஜகவுடைய நோக்கம் என்னன்னு தெரியுங்க. அதிமுகவை பின்னுக்கு தள்ளினாதான் நம்ம வந்து உட்கார முடியும் அந்த இடத்துல. அதுக்காக அவங்களை யாரையும் பயன்படுத்துவாங்க. ஜாதி ரீதியான அந்த பிரச்சனையும் கிளப்புவாங்க. தமிழர்களை ஜாதி ரீதியாக துண்டாடுவாங்க, அதில் குளிர் காய்வாங்க. அது அவங்க நோக்கம். அதுக்கு இந்த 3 பேரை அவங்க பயன்படுத்துகிறாங்கங்கிறத உள்ளே வந்தாலும் இவங்க 3 பேரை அவங்க பயன்படுத்துவாங்க. இப்போ வெளியில் இருக்கும்போது பயன்படுத்துகிறாங்க. அந்த பாஜகவுடைய சூழ்ச்சியை, தந்திரத்தை பின்னுக்கு தள்ளிட்டு அது ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் தயாரா? ஏன்னா நீங்கள் ரொம்ப அதை பற்றி பேசியிருக்கிறீங்க, அதனால சொல்கிறேன். சரி, ஓகே. கலை திரு கார்த்திகேயன் இப்போ அவர் சொல்லியிருக்கார் பாஜக இந்த 3 பேரையும் பயன்படுத்த நினைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. திரு கேசிபி நான் வரேன், உங்ககிட்ட வரேன். அப்படிதான் பாஜக முயற்சிக்குதா? அப்படி ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்லப்படுற பட்சத்தில் அவங்க 3 பேரும் பாஜகவை விலக்கிட்டு அதிமுகவுக்குள்ள வர்றதுக்கு தயாரா இருப்பாங்களா? இல்லை, அது ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு தான். அதில் எனக்கும் மாற்று கருத்தில். அடிப்படையில் இந்த கட்சி ஏன் பிரிஞ்சுது அப்படின்றதுக்கு காரணம்னா, மூல காரணம் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே பாஜக தானே இருக்குது. 2017 பிப்ரவரியில் தர்மயுத்தம் ஆரம்பித்ததும் சரி, ஆகஸ்டில் வந்து அம்மையார் சசிகலா அவர்களை நீக்கப்பட்டு ஓபிஎஸ் இபிஎஸோட இணைவு நடந்தது, ராஜ்பவனையும் சரி. இது எல்லாருக்கும் பின்னாடி இருந்து இயக்கியது வந்து பாஜக தானே. அது ஓபிஎஸ்ஸே வெளிப்படையாக வந்து ஒப்புக்கொண்டுள்ளார். பிரதமர் மோடி சொல்லி தான் நான் துணை முதல்வருக்கு ஒப்புக்கொண்டேன், இணைவுக்கு ஒப்புக்கொண்டேன், அவரே வெளிப்படையாக ஒத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ இதில் ஒன்றும் ஒளிவு மறைவு தேவையில்லை. அப்போது அந்த நிலையில் இருக்கக்கூடிய பாஜக என்ன காரணத்திற்காக செஞ்சு, ஒரு சிதறி போயிருக்கக்கூடிய ஒரு பிளவுண்ட அதிமுக தங்களுக்கு வந்து தங்களுடைய அரசியலை வந்து முன்னெடுப்பதற்கு பாஜகவிற்கு இங்கே தேவையாக இருந்துச்சு. ஒன்று, பாராளுமன்றத்தில் வந்து அன்றைக்கு அதிமுக இருந்த செல்வாக்கு, அது ஒன்று, ராஜ்யசபாவிலையும் லோக்சபாலையும். ரெண்டாவது, அதற்கப்புறமா இங்கே வந்து அரசியலில் வந்து தொடர்ந்து தோல்வியை மட்டுமே இந்திய அளவில் இந்த ஒரு மாநிலத்தில் மட்டும் எந்த ஒரு திராவிட கட்சியுடைய ஆதரவு இல்லாமல், இல்லை வேறு எந்த கூட்டணி வச்சாலும் 2014 மட்டும்தான் எக்ஸப்ஷன். அதை தவிர்த்து வேறு எந்த முறையும் அவர்களால் ஒன்றுமே பெற முடியல. அவர்களுக்கு ஒரு ஃபுட்ஹோல்டே கிடைக்கல. அப்போ அந்த பலவீனத்தை சரி செய்வதற்கு ஒரு இருதுருவ அரசியல் இங்கே இருக்கு. அப்போ அவர் அமித்ஷா அதை வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு. 2019 கூட்டணி அதிமுக உறுதியாக இருக்கு. முன்னாடி கழகங்கள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம். அதற்கு காரணம் கழகங்கள் இல்லாத தமிழகம் அவர் சொல்றது திமுக அதிமுகன்றது மட்டும் இல்லை, அந்த இருவர்களும் தாங்கி இருக்கக்கூடிய திராவிட அரசியலை மட்டுப்படுத்தினோம், இல்லைன்னா மழுங்கடிச்சாதான் அவங்க உள்ள வர முடியும். நீங்க சொல்ற இந்த விஷயங்கள்லாம் இந்த தோல்விக்கு காரணமா இருக்கா அப்படின்றது இந்த அதிமுக ஆலோசனை கூட்டத்துல அதை நோக்கி இந்த ஆலோசனைகள்லாம் இடம்பெறுதா? இல்லை, அவசியம் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு போஸ்ட்மார்ட்டம் அவங்க பண்ணுறாங்கன்றதை மட்டும் எடுத்துக்க முடியாது. வரக்கூடியவர்கள் கருத்து சொல்கிறது எதனால தோத்தோம் அப்படின்னு கேட்டால், நம்ம பல காரணங்கள் இருக்குது. கட்சியை வலுப்படுத்தணும்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துக்கு இப்போ தென் மாவட்டம் இருக்குன்னா அந்த அங்கே இருக்கக்கூடிய பலவீனமாக அவர்கள் கருதுவது வந்து இந்த கட்சி பிரிஞ்சு இருக்கிறது அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதை சொல்லத்தானே செய்வாங்க.